இவங்க என்ன சொல்வாரு, என் புள்ள என்ன குடிக்கிறானா வச்சிருக்கானா. உங்களுக்கு உங்க மருமகளுக்கு இடையில சண்டை வர்றதுக்கு கணவர் எப்படி காரணமாக இருக்கிறார்? சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பயப்படுவாரு. அதனால அவரே சண்டை வச்சு விட்டுருவாரு. அவரே அதனால இழுத்து விட்டுருவாங்க. ஆமா, சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சண்டை வந்துருமோ நான் எமோஷனலா கேட்க போய் அது ஒரு பெரிய சண்டையா இன்னைக்கு. ஓ ரெண்டு பேரும் பேசிப்போம். எதுவா இருந்தாலும் ஓடி வருவான் வந்து என்ன குசு குசுன்னு பேசின்னு இருக்கிறீங்க. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை சார் அப்படின்னு பேசி கவலைப்பட்டவன பார்த்துருக்கிறேன். உண்மை. ஆனா சண்டை வந்துருமோன்னு கவலையா இருக்குன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? வந்தா சமாளிக்க முடியாது சார். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. மூத்த பிள்ளை இவரு. இங்க எப்பவுமே பிள்ளைக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழகிட்டாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை கேக்குறா இல்ல, சட்டு புட்டுன்னு ஒரு தோசை ஊத்துறதுக்கு எம்ம நேரம் ஆயிடும் ஊத்து அப்படின்னு இவங்க ஒரு மிரட்டுவாங்க. பயமா அது கடிச்சிடாத. ஓகே, நீங்க வைக்கிற ஹை டிமாண்ட்னால அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுங்கிறாரு. அவங்களோட வேலை என்ன? ஜஸ்ட் நாங்க ஜாபுக்கு போறவங்களுக்கு ப்ரிப்பேரபிளா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கறது அவங்களோட ஒர்க்கு. இதான் அவங்க வேலையா? 5 o'clock எந்திரிச்சு போறோம் இல்லையா சார்? இப்படி ஒரு மனுஷன் பேசுறாலே சண்டை வந்துருமே. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அவங்க அம்மாவுக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை வராதே. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இதெல்லாம் கூட ஓகே சார், டீ வச்சு குடுன்னு சொல்லுவார் சார். சீரியஸா செத்துடுவான் சார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். குடிக்கிறது அரை கிளாஸ் டீ அடி பிடிச்சிரும். அப்படியே திக்கா எடுத்துரும், கிரீமியா குடிக்கணுமா. மனுஷனாடா நீங்க எல்லாம். இவங்க என்ன சொல்வாரு, என் புள்ள என்ன குடிக்கிறானா வச்சிருக்கானா. சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என்ன குடிக்கிறானா வச்சிருக்கானா. ஒரு கிளாஸ் டீ வச்சு கொடுக்க கூடாதா அவனுக்கு? நல்லா பண்றா. கேட்டுட்டு இருக்கல. டேஸ்டியா பண்ணி கொடுங்க. வேற இது நான் உங்களுக்குள்ள நீங்க என்னன்னா பண்ணிக்கீங்க. அப்படியா? அதனாலதான் பிரச்சனை வருதுங்கிறாங்க. பிரச்சனை வருதுன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கீங்க. பிரச்சனை உங்களால தானே வருது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அம்மாவும் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வேண்டியிருக்கே, அவங்களுக்குள்ள சண்டை வருதுங்கிற பத்தி கவலைப்படவே மாட்டேங்கிறீங்களா? அது அனவசியம். அவங்க எப்பவுமே வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு அவங்க இது பண்ணி எஸ்கேப் பண்றதுக்கு ஆவறாங்க. இவர் சொல்றது கரெக்டா? எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கோங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கங்கிறார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவன் பிடிக்கிற மாதிரி வச்சு கொடுன்னு நான் சொல்றது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. பையனை விட்டு கொடுக்காம அம்மா பேசிட்டு இருக்காங்க சார். அதுதான் தெரியுது, அதனாலதான் இந்த ஆட்ட ஆடுறீங்க. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. மருமக 2 பேர் இருக்காங்க. இதுல யாருக்கிட்ட உங்களுக்கு உரிமை அதிகம்? புள்ள பத்தி எனக்கு தான். நல்லது கெட்டதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? உரிமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தானே சொல்லணும். ஆமா, அதானே உலக வழக்கம். பையன்கிட்ட தானே நீங்க சொல்லணும். பையனை தான் நான் என்ன சொல்றேன், பையன் என்ன பண்ணா தப்பு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. தப்பு பண்றாருன்னு பையன் பண்றது தப்பு தான். எப்படி தாய் எப்படி தப்பு தெரியும்? நக்கல்யா அவனுக்கு. எடுத்து வந்த பொண்ணு பண்றதையே கேள்வி கேட்கறீங்களே. எடுத்து வளர்த்து இந்த அங்க உட்கார்ந்துருக்கே, அதை கேட்டா என்ன? மாட்டுனாடா மானஸ்த. போதும் தோசை சூடா வேணும்னு கேட்கிற, எப்ப பாரு டீ இப்படி வேணும்னு கேட்கறேன். வார்த்தை கேட்டா தான் என்ன? இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? உனக்கும் இப்ப உன் பொண்டாட்டி வேலைக்கு போகுது, அதுக்கு 2 புள்ளை நாய் போச்சு உங்களுக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கணும் எதிர்பார்க்காதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதானே? இன்னும் புள்ள மேலே சொல்லி இந்த ஆம்பளை மேலே சொல்லி அப்ப என் தாய் மேல எனக்கு கோவம் வராத புள்ள மேல என்ன சொல்றாங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இட்லி செஞ்ச தோசை செஞ்ச சட்னின்ற பச்சை மிளகான்ற. ஆமா, இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அப்ப ஆபீஸ் போறோம் லேட் ஆகி போனா அவன் எப்படி ஆகுறது? இப்ப அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன அவங்களுக்கு லாசனை ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிற? கொஞ்சம் சீக்கிரம் எது செஞ்சுக்கோ. ஏமா அடிச்சுடுவேன் பல்லல தட்டிடுவே. கம்முனுக்கற ஆபீஸ் போறாங்க, எத்தனை மணிக்கு போறாங்களோ கேட்கணும். அவங்கள நம்ம பையனை தவிர யாரையும் பாக்குறது இல்ல. ஐ டோன்ட் கேர். எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? நைட் எத்தனை மணிக்கு நைட் 8 மணிக்கு சீக்கிரம் பார்த்துட்டு தூங்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மூணு பிள்ளையும் பாத்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். எப்படி முடியும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? புள்ளைக்கு வந்தா ரத்தம், மருமகளுக்கு வந்தா தக்காளி சட்னி. தக்காளி சட்னி கூட இல்லம்மா, எனக்கு அதான் கவலையா இருக்கு. இப்ப மருமக எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? அது தெரியாது. என்னன்னு தெரியாது.
நீங்க சொல்லுங்க. எனக்கு நார்மலாவே 10:45 இருந்து 11 ஆயிடும். ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற. உங்க பையன் என்ன பண்றாரு, நீ இல்லாட்டி என்ன எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு அவர் திருகுறாரு. ஏன் உனக்கு இந்த வேலை வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? உங்க வீட்டுக்காரர் எப்படி? யாரு? உங்க வீட்டுக்காரர். எங்க வீட்டுக்காரரு அதுவும் வயசாகி போச்சு, எது போட்டா துண்டு போயினா இருப்பாரு. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பார்த்துட்டு பேசாம இருக்க. அப்பல நீங்க கேக்குறது இல்ல. என்ன கேக்குறீங்க? பார்த்து மெதுவா ரொம்ப ஆடக்கூடாது. ஏன் அந்த பாசத்தை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? சம்டைம்ஸ் தானே சார். வாங்க என்ன ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க, அதுக்கு திட்டுவாங்க. எனக்கு எடுக்கிறீங்க அவளை. எடுத்ததே எங்க அம்மா தான் சொல்லுவேன். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம். ஏன்னா ஒரு வேலை செஞ்ச உடனே செய்யாதம்மா நான் பாத்துக்கிறேன், என்னையும் கவனிக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க. ஓ நீ அப்படி வரியா? அந்த வர்க்கத்துக்கு இவ ஒண்டிதான் பொண்ணே. அவங்க கொஞ்சம் செல்லமா வச்சிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம வச்சிட்டு இருக்க போறோம். தெய்வமே எனக்கு பிரச்சனையா இருக்கு சார். இப்ப அன்னைக்கு பண்ண பழக்க வழக்கம் தான் இன்னைக்கு வந்து எனக்கு பாதிப்பா இருக்கு. என்ன எதுக்கு இத்தனை எப்படி லேட்டா எழுந்துக்கிறாங்க, 9:30 மணி எழுந்துக்கிறாங்க. அந்த ஒரு டைமிங்க்கு செய்ய மாட்டேன் எந்த வேலையும். ரொம்ப ரொம்ப சாரி சார். சார் நான் ரொம்ப எங்க மாமியார் கிட்ட கஷ்டப்பட்டுட்டேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் நான் ரொம்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. நல்ல பாசம் உள்ள மனுஷன் தான், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் கஷ்டம் என் மரும படக்கூடாது. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். இல்ல நான் ஏன்னா எனக்கு கேட்க அவ்வளவு மனசே வராது எனக்கு. அதான் சார் பிரச்சனையே. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஒரு போல்டா பேச மாட்டாங்க, ஏன் பயப்படுவாங்க. என் பொண்டாட்டி பயம்லாம் கிடையாது சார். படிப்பை கட்டலாமே அதை ஏன்டா சொல்ற? எனக்கு வந்து என் மருமல நான் தங்கமா வச்சிருக்கணும். எனக்கு இந்த பெருமைலாம் வேண்டாம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அம்மா மாதிரி உங்களுக்கு இது உங்களுக்குனே அமைஞ்ச ஆள் மாதிரி இருக்கு. அவங்க எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. என்ன இமோஷனல் ஆயிட்டீங்க? ஏன் பேசவே மாட்டாங்க சார். இதால தான் சார் பிரச்சனையே. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வேலையும் பண்ணுவாங்க ஆனா பேச மாட்டாங்க. இங்க பாருங்க, இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல் இருக்கே. ஆமாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? சரி பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணுவோம் அதுதான் பண்ணுவேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு எதனா பண்ணி கொடு, சாமியில பண்ணி கொடு அந்த மாதிரி கேட்பாங்க. தோசை சாப்பிட மாட்டாங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளுறா உள்ள போயிரு. கேஸ் நீ நடத்து. அது டைம் அதிகமா ஆகும். அதனால பசங்களுக்கு என்ன இருக்கோ அது சாப்பிட மாட்டாங்க. இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கதை தான். அவராது ஆர்டினரி தோசை, இதுல சாமி தோசை, வரகு தோசை. எனக்கு என் பொண்டாட்டி அதிகமா சண்டை வருது எங்க அம்மாவால் தான் சார். சொல்லு எனக்கு சத்தியமா சொல்லு. என்ன காரணம்னா இதை சொல்லியே உங்க அம்மாவே அமைதியா இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பட்ட கஷ்டம் ஏன் மருமக படக்கூடாதுன்னு அவங்கள ராஜாத்தி மாதிரி பாத்துக்கிறாங்க.